2025க்குள் என்னென்ன விஷயங்கள் நடக்கும் பாகம் 2. முதல் பாகத்தில் அமெரிக்கா, சீனா, ஆஸ்திரேலியா அப்படின்னு சொல்லி நம்முடைய பார்வை நீண்டது. இந்த ஒரு பதிவில் நிச்சயமாக அமெரிக்கா, சீனா, இந்தியா இந்த ஒரு 3 நாடுகளுடைய பார்வையாக நீளப்போகிறது. இதற்கு காரணம் இருக்கிறது. இந்த 3 நாடுகள் தான் பொருளாதாரத்தில் முன்னிலையில் நிற்கும் நாடுகள். இந்த நாடுகளை மையப்படுத்தி தான் 2025க்குள் பலவிதமான மாற்றங்கள் நடைபெறப் போகிறது. எலெக்ஷன்லேருந்து கடைசியாக நடக்கிற ட்ரேடு வர. அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். ஸோ எலெக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது அடுத்ததாக வரக்கூடிய எலெக்ஷன் நவம்பர் மாதம் அமெரிக்காவினுடைய அதிபர் தேர்தல் தான். இந்த அமெரிக்காவினுடைய அதிபர் தேர்தலை கொஞ்சம் நாட்களுக்கு பிறகு இல்லாட்டி ஒரு வருடத்திற்கு பிறகு மாற்றி வைக்கலாமா, அட்லீஸ்ட் ஒரு 5 மாதங்களாவது இந்த எலெக்ஷனை மாற்றி வைக்கலாமா அப்படின்னு சொல்லி அங்கே பலவிதமான சர்ச்சைகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. இதற்கு காரணமாக கொரோனா என்பது சொல்லப்படுகிறது. கொரோனா மட்டும்தான் இதற்கு காரணமா அப்படின்னு பார்த்தா இல்லையா. ஹாங்காங்கில் எலெக்ஷன் ஒரு வருடத்திற்கு மாற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி அமெரிக்காவிலும் எலெக்ஷன் மாற்றி வைக்க வேண்டும் அப்படின்னு ஒரு குரல் எழும்பி வருகிறது. அப்படியே எலெக்ஷன் நடந்தாலும் இதுவரையிலும் அமெரிக்கா சந்தித்த மிக தோல்வியான எலெக்ஷனாக இந்த 2020 எலெக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லி டொனால்டு ட்ரம்ப்ல இருந்து எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு கொரோனா எலெக்ஷன், ஒரு நாட்டினுடைய தேர்தலே மாறி போகிறது அப்படிங்கிறது வேறொரு கதையாக, வரலாறாக மாறப்போகிறது. இந்தியாவினுடைய எலெக்ஷன், தமிழகத்தினுடைய எலெக்ஷன் எல்லாமே இதன் காரணமாக பாதிக்கப்படும். 2021 பலவிதமான செய்திகள் இதை மையப்படுத்தியே வரும் அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த எலெக்ஷன்ல டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஜெயிப்பாங்களா இல்லையா, இந்த ஒரு கேள்விக்கான பதிலும் அங்க ஆன்டி சீனா எந்த அளவுக்கு பெருசா இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். சீனாவினுடைய எதிர்ப்பு குரல் கடந்த 30 வருடங்களில் இல்லாத அளவுக்கு இப்போது அமெரிக்காவில் பரவலாக வீசுகிறது. சுமார் 73% அமெரிக்கர்கள் சீனாவை வெறுக்கிறார்கள். ஆன்டி சீனா என்பது அமெரிக்காவில் இப்போது மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக இருக்கிறது. ஒரு சர்வே என்பது நடத்தப்படுகிறது பியூ ரிசர்ச் சென்டர் வழியாக. இந்த சர்வேனுடைய ரிசல்ட்டை நாம பேசுறதை விட, அமெரிக்கர்கள் பேசினதை விட கூடுதலா பேசியது யார் தான்? சீனர்கள் தான். சவுத் சீனா போஸ்ட் அப்படிங்கிற அவங்களுடைய ஊடகத்தை பார்த்தாலே போதும், இணையதளத்தை போய் நீங்க பார்க்கலாம். அதனுடைய ஸ்கிரீன்ஷாட் தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ 73% அமெரிக்கர்கள் சீனாவை வெறுக்கிறார்கள். எனவே சீனாவை யார் வெறுக்கிறார்களோ, இல்லாட்டி சீனாவுக்கு எதிராக யார் குரல் கொடுக்கிறார்களோ அவர்கள் இந்த அதிபர் தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்கிறார்கள். அப்படி பார்த்தா டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இதில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் ஜோ பைடன் அவர்களும் இப்போது அதே ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்து கொண்டே இருக்கிறார். சீனாவை எதிர்க்க வேண்டும், சீனாவினுடைய வர்த்தகத்தை குறிவைக்க வேண்டும், இப்படிங்கிற மாதிரியான சில வாக்குறுதிகளையும் யார் சொல்லிட்டு இருக்காங்க? ஜோ பைடன் அவர்களும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். 2 பேரும் அமெரிக்க அதிபர் தேர்தலில் போட்டியிடும் நபர்கள். ஆனால் 2 பேருடைய குறிக்கோள் சீனாவாக இருக்கிறது. இதனுடைய காரணம் என்ன? கண்டிப்பா வல்லரசாக சீனா மாற வேண்டுமா, அமெரிக்கா மாற வேண்டுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? சீனா வல்லரசாக மாறியது என்றால் அது இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக இருக்கும். ஃபியூச்சரில் எந்த ஒரு காரணத்தை கொண்டும் இந்தியாவால் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை வளரவே முடியாது. அதை முட்டு கொடுத்து தடுத்து விடும் சீனா. எனவே சீனாவுக்கு பதில் அமெரிக்காவே வல்லரசாக இருந்து விடட்டும் அப்படின்னு சொல்ற ஒரு மனப்பான்மை இப்போது இந்தியர்களுக்கு, எனக்கெல்லாம் இருக்கு. வேற வழியே கிடையாது, அந்த மாதிரி தான் சொல்லணும். ஸோ அமெரிக்கா அப்படிங்கிற அந்த வல்லரசை பொறுத்தவரையிலும் கிட்டத்தட்ட 143 நாடுகளில் 800 இராணுவ மையங்களை அமைத்து வைத்திருக்கிறது அமெரிக்கா. உலக அளவில் ரிசர்வ் கரன்சி எது அப்படின்னு பார்த்தா டாலரை தான் சொல்றாங்க. ஆனா இந்த டாலரினுடைய வீழ்ச்சி, யுவான், சீன கரன்சியினுடைய வளர்ச்சி, இதையெல்லாம் பார்க்கும்போது 2025 நம்ம என்னெல்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி வருகிறது. ஸோ சீனாவை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம தட்டி வைக்கணும், உலக நாடுகள் எல்லாருமே சேர்ந்து சொல்வதற்கான ஒரு காரணத்தை இப்போது நாம் பார்க்க போகிறோம். அது முக்கியமா பார்க்க வேண்டியது தான் இந்த ஜிடிபி கால்குலேஷன். நான் சொன்னேன் போன பதிவில் 2025 இதே மாதிரியான ஒரு ஜிடிபி இருந்துச்சுன்னா சீனா வல்லரசாக மாறிவிடும் அப்படின்னு சொன்னேன். அப்போ நிறைய பேர் சொன்னாங்க, என்னடா சீனா வல்லரசாக போகணும், அதை தான் நீ நினைக்கிறியா அப்படின்னு கேட்டா, இல்லை, ஃபியூச்சரில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது இப்போ தெரிந்து கொண்டோம் என்றால் அதை நம்மால் தடுக்க முடியும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். 2025 ஜிடிபி கால்குலேஷன், இந்த ஜிடிபி கால்குலேஷனில் 2 விதமான ஜிடிபி இருக்குங்க. ரியல் ஜிடிபி இருக்கு, நாமினல் ஜிடிபி அப்படிங்கிறது இருக்கு. நாமினல் ஜிடிபி அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் ஜிடிபினா ஆல்ரெடி நம்ம 2 பதிவுகள் போட்டிருக்கோம். ஜிடிபி எக்ஸ்பிளைன்டு, ஜிடிபி ஏன் இந்திய ரூபாயின் மதிப்பு ஏன் தேய்கிறது அப்படின்னு சொல்லி 2 பதிவுகள் போட்டிருக்கோம். கீழே டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு, பார்க்காத நபர்கள் பார்த்து விடுங்கள். ஸோ நாமினல் ஜிடிபியை பொறுத்த வரைக்கும் ஒரு நாட்டினுடைய உள்நாட்டு உற்பத்தி முழுவதுமாக சேர்த்து விட்டு பிளஸ் அது கூடவே பணவீக்கத்தையும் சேர்ப்பார்கள். பணவீக்கமோ பணவாட்டமோ அதை சேர்ப்பார்கள். அப்படி சேர்க்கும் போது நமக்கு ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி என்பது கிடைக்கும். அது பொருளாதார வளர்ச்சியாக இருக்காது. உதாரணத்துக்கு சொல்றேன், 1 லட்சம் ரூபாய் கார்,
இந்த 1 லட்சம் ரூபாய் கார் 2019 1 லட்சம் ரூபான்னு வச்சுக்கோங்க, 2020 1,05,000 ரூபாயாக இருந்தது என்றால் காரினுடைய விலை ஏறவில்லை. காருக்கு விலை 1 லட்சம் ரூபாய் தான். ஆனால் அங்கே பணவீக்கம் என்பது ஒரு 5,000 ரூபாயாக கூடியிருக்கிறது. அதன் காரணமாகத்தான் 1,05,000 ரூபாய் கொடுத்து 2020 நாம் கார்களை வாங்குகிறோம். இந்த ஒரு கால்குலேஷன் எடுத்து பார்க்க போனால் இதை நாமினல் ஜிடிபி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வளர்ச்சியாக நம்முடைய நாட்டை பார்க்க போனால் நாமினல் ஜிடிபி வளர்ச்சின்னு சொல்லுவாங்க. ரியல் ஜிடிபி அப்படின்னு சொல்லும்போது நம்முடைய 1 லட்சம் ரூபாய் கார் இருக்கு பாருங்க, அது பல கார்கள், 10 கார்களுக்கு பதிலாக 20 கார்கள் இங்கே உற்பத்தி செய்யப்பட்டது என்றால் அது பொருளாதாரத்தின் வளர்ச்சி. அதுதான் ரியல் ஜிடிபி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒரு கால்குலேஷன் வழியாக கடைசியா அமெரிக்காவினுடைய ஜிடிபி எவ்வளவாக இருந்தது? 20.33 ட்ரில்லியன் டாலராக இருந்தது. ஸோ இவ்வளவு பெரிய பொருளாதாரம், இவ்வளவு பெரிய அப்படிங்கிற வார்த்தை, அதாவது அமெரிக்காவினுடைய பொருளாதாரம் தட்ஸ் ஈக்குவல் டு ஜெர்மனி, ரஷ்யா, இந்தியா, பிரான்ஸ், யூகே, ஜப்பான், இந்த நாடுகளுடைய மொத்த பொருளாதாரத்தை சேர்த்தா கூட இவ்வளவு பெரிய பொருளாதாரத்தை அடைய முடியாது. அப்படின்னா அமெரிக்காவினுடைய பொருளாதாரத்தை நீங்களே கொஞ்சம் கெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எவ்வளவா இருந்தது? 20.33 ட்ரில்லியன் அமெரிக்க டாலர். கடந்த 5 வருடங்களில் அமெரிக்காவினுடைய அந்த பொருளாதார வளர்ச்சி அப்படின்னு சொல்லும்போது 18.22 ட்ரில்லியன்ல இருந்து 20.33 ட்ரில்லியனாக உயர்ந்திருக்கிறது. இது எல்லாமே IMF கால்குலேஷன் படி, IMF ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வழியா நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ 18.22 ட்ரில்லியன்ல இருந்து 20.33 ட்ரில்லியனுக்கு மாறி இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களுடைய பொருளாதார வளர்ச்சி எவ்வளவாக இருக்கிறது? 11.5% வளர்ச்சியை அடைந்திருக்கிறது கடந்த 5 வருடங்களில். இந்த ஒரு 11.5% வளர்ச்சியை அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ 11.5% வளர்ச்சியை அடுத்த 5 வருடங்களிலும் நம்ம என்ன செய்ய போறோம்? இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். அப்படி இருக்கும் பட்சத்தில் 20.33 ட்ரில்லியன் அமெரிக்க டாலராக இருக்கும் அமெரிக்காவின் ஜிடிபி அடுத்த 5 வருடங்களில் 22.7 ட்ரில்லியன் டாலராக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ அமெரிக்காவினுடைய ஜிடிபி 2025 பொறுத்த வரைக்கும் 22.7 ட்ரில்லியன் அப்படியே வச்சுக்கோங்க. அடுத்ததான் நேரா சீனாவினுடைய ஜிடிபிக்கு வாங்களேன். சீனாவினுடைய ஜிடிபி கடந்த 5 வருடங்களில் 36% அதிகரித்திருக்கிறது. அந்த ஒரு கணக்கில் பார்க்க போனால் 11 ட்ரில்லியனாக இருந்த சீனாவினுடைய ஜிடிபி இன்று 2020 நீங்கள் ஒரு அசம்ஷனா கொஞ்சமாக கூட்டிட்டு இருக்கு. கொரோனா வைரஸ் காரணமாக அவர்களுடைய லாபம் அதிகரித்து வருகிறது. அதன் காரணமாக அவர்களுடைய வளர்ச்சியும் அதிகமாக இருக்கிறது. எனவே 11 ட்ரில்லியன்ல கிடந்த அவங்களுடைய ஜிடிபி 2020 15 ட்ரில்லியனாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த 15 ட்ரில்லியன் 2020 அப்படியே 5 வருடங்கள் இதே மாதிரியான ஒரு growth சீனாவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா அவங்களுடைய ஜிடிபி 19 ட்ரில்லியனாக இருக்கும். ஸோ 2025 அவங்களுடைய பொருளாதாரம் 19 ட்ரில்லியன், அமெரிக்காவினுடைய பொருளாதாரம் 22.7 ட்ரில்லியன். எப்படிடா, எப்படி பார்த்தாலும் அமெரிக்கா தானே அங்கே பொருளாதாரத்தில் வல்லரசா நிற்கிறது அப்படிங்கிற ஒரு டவுட் உங்களுக்கு இருந்துச்சுன்னா இதுக்காகத்தான் கடைசியாக 2-3 பதிவுகள் பொருளாதாரத்தை பற்றி நாம் பார்த்தோம். தங்கத்தின் விலை ஏன் கூடுகிறது, டாலரினுடைய விலை ஏன் வீழ்ச்சி அடைகிறது, யுவான் சீனாவினுடைய அந்த கரன்சி மதிப்பு ஏன் உயர்கிறது அப்படிங்கிறது எல்லாமே தெளிவாக பார்த்ததற்கான காரணம் இதுதான். அங்கெல்லாம் நம்ம பார்த்த பணவீக்கம், பணவாட்டம், இது எல்லாமே வரப்போற பல வருடங்களில் நம்மை ஆட்சி செய்ய போகிறது. ஸோ யுவான் அப்படிங்கிற அந்த கரன்சினுடைய வேல்யூ கூடிக்கிட்டே இருக்கு, மதிப்பு கூடிக்கொண்டே இருக்கிறது. டாலர்னுடைய வேல்யூ குறைந்து கொண்டே இருக்கிறது. எப்போது டாலர்னுடைய வேல்யூ குறைந்து வருகிறதோ அவங்களுடைய ஜிடிபியும் இதனால் பாதிக்கும். யாருடைய ஜிடிபி? அமெரிக்காவினுடைய ஜிடிபி. ஸோ நம்ம சொன்ன 22.7 ட்ரில்லியன் அமெரிக்க டாலராக இருக்காது, அதை விட குறைவாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிக அளவு இருக்கிறது. ஆனால் 22.7 இருக்கட்டும். ஆனால் யுவானினுடைய அந்த ஒரு வளர்ச்சி, அந்த கரன்சியினுடைய வேல்யூ கூடி வருவதால் அதில் ஒரு 20% வளர்ச்சி வரும் அப்படின்னு சொல்றாங்க. இதற்கான காரணமும் கண்கூடாக நாம் பார்க்கும் காரணங்கள் இருக்கிறது. இப்போது 53% நாடுகள் டாலர் என்பதை பயன்படுத்துவது கிடையாது. 90% டாலர் மட்டுமே இறக்குமதிக்கும் ஏற்றுமதிக்கும் பயன்படுத்தி கொண்டிருந்த நாடுகள் இப்போது பலதும் டாலரை கைவிட்டு விட்டு யூரோலையும் யுவான்லையும் அவங்களுடைய ட்ரேடை நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இந்த ட்ரேட் இப்படியே நடைபெற்று கொண்டு இருந்தால் நிச்சயமாக 2025க்குள் சீனாவினுடைய ஜிடிபி 19 ட்ரில்லியனிலிருந்து 23 ட்ரில்லியனாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பணத்தின் வேல்யூ கூடும்போது அவங்களுடைய ஜிடிபியும் கூடும், டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஜிடிபி. ஸோ இந்த ஒரு ப்ராப்ளத்தை மையப்படுத்தி தான் சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே இருக்கும் அந்த வர்த்தக போரையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வர்த்தக போரில் அடுத்ததா டிக்டாக்குக்கும் சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதா? டிக்டாக் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் இல்லாட்டி இதே மாதிரியான பல அப்ளிகேஷனை வச்சு அவங்க வல்லரசாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? சீனா வல்லரசாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா?
நிச்சயமாக இருக்கிறது. அடுத்த பதிவில் பார்த்து விடலாம். இந்த ஒரு பதிவு ரொம்பவே ஆழமான ஒரு பதிவு. நிறைய பேருக்கு இது புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். நிச்சயமா உங்களுக்கு புரிந்திருந்தால் உங்களுடைய கருத்துக்களை இங்கே பதிவு செய்யுங்கள். லைக் ஆர் டிஸ்லைக் இதையும் செஞ்சிருங்க. எல்லோரும் தமிழ் பொக்ஷத்தில் இணைந்திருங்கள். தமிழ் பொக்ஷம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர்கள் தோழிகள் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.